ஜனநாயகன் படத்துக்கு இதுவரையும் சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கல. இந்த படம் 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போதா இல்லையாங்கிறது கூட தெரியல. ஆனாலுமே 9ஆம் தேதிக்காக இந்த படம் பெரிய கலெக்ஷன் எடுத்து வச்சிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல. அது எவ்வளவு அப்படிங்கறத பார்க்க போறோம். இது இல்லாம பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற படம். அந்த படத்துக்கு எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங், ராஜா சாப் எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங், இது இல்லாம சிறை படத்தோட வசூல், துரந்தர் படத்தோட வசூல், இது இல்லாம இன்னும் சில படங்கள், அந்த படங்களோட ஷேர் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி நாள் வீடியோல நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தோம். இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, செம்பருத்தி திரைப்படம் தான். அந்த படத்துல வந்து நடந்தால் 2 அடி அப்படிங்கிற பாட்டு ரொம்ப சூப்பர் ஹிட் பாட்டு. அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு பரந்தாமன் பி, ஆஸ்டர் கார்டன், அகமது, ஜெய் குரு, மூவி எஸ்டிடிசி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் நேத்து 19வது நாள் இந்தியாவில் 2,34,00,000, டோட்டலா 232,28,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 19 நாள்ல 1.09 பில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 9,800 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 400 மில்லியன் US டாலர்ஸ். துரந்தர் நேத்து 33வது நாள் இந்தியாவில் 5,57,00,000, உலகம் முழுக்க 6,69,00,000. இந்தியாவில் டோட்டலா 937,85,00,000, உலகம் முழுக்க 1,218,27,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 270 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸ் 130 கோடிக்கு போயிருந்தது. 590 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்குங்க. பெரிய பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர். 455% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. வழக்கமா இவ்வளோ பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் இவ்வளோ ரெக்கவர் பண்ணாது. இவ்வளோ 400% கிட்டலாம் நீங்க எந்த படத்தை வேணா எடுத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப் இந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்கவரி பர்சன்டேஜ் வச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய படங்கள், இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற படங்கள்லாம் பெரிய தேட்டரிகள் ரைட்ஸுக்கு போயிருந்தது. அதனால மோஸ்ட்லி 250 270 அந்த மாதிரி தான் வரும். நீங்க காந்தாரா சாப்டர் 1 கூட அப்படிதான் வந்திருந்தது. அப்புறம் தூ மேரி மெயின் தேரா தூ மேரி அப்படிங்கிற படம் நேற்று 13வது நாள் இந்தியாவில் 32 லட்சம், உலகம் முழுக்க 35 லட்சம், 48 கோடி 54 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட், 50 கோடி தேட்டரிகள் ரைட்ஸ், 25 கோடி கிட்ட தான் இது வரைக்கும் ஷேர் வந்திருக்கு. 51% ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஒரு தோல்வி படமா தான் அமையுது. பெரிய தோல்விங்க இந்த படம். அப்புறம் இக்கீஸ் அப்படிங்கிற படம் நேற்று 6வது நாள் இந்தியாவில் 1,70,00,000, உலகம் முழுக்க 2,17,00,000. 27 கோடியே 53 லட்சம் இந்தியாவிலும், 29 கோடியே 12 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 60 கோடி, தியேட்டரிகள் ரைட்ஸ் 25 கோடி, 15 கோடிக்கு மேல இப்போதைக்கு ஷேர் வந்திருக்கு. 60% ரெக்கவர் பண்ணியிருக்கு. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல இந்த படம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். 45 அப்படிங்கிற படம் நேற்று 13வது நாள் டோட்டலாகவே 21 லட்சம் தான் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இந்த 13 நாள் டோட்டல் கலெக்ஷன் 20 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 35 கோடி, தியேட்டரிகள் ரைட்ஸ் 15 கோடிக்கு போயிருந்தது. 10 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ 67% இப்போதைக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஒரு தோல்வி படமாக தான் அமையுது 45 அப்படிங்கிற கன்னட படம். மார்க் இந்த படம் வந்து நேற்று 13வது நாள் கர்நாடகாவில் 30 லட்சம், உலகம் முழுக்க 33 லட்சம், 33 கோடியே 98 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட், 20 கோடி தியேட்டரிகள் ரைட்ஸ், 18 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. 90% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. கண்டிப்பா இன்னொரு 4 கோடி 5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு வசூல் தேவைப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட தேர்ட் வீக் தாண்ட போகுது, தேர்ட் வீக் என்ட்ரு ஆக போகுது. அப்படிங்கும்போது தேர்ட் வீக்லாம் ரொம்ப கம்மியான ஷேர்ஸ் தான் வரும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும். அப்புறம் ஷம்பாலா அப்படிங்கிற படம் நேற்று 13வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 65 லட்சம், உலகம் முழுக்க 73 லட்சம், டோட்டலா 18 கோடியே 76 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட், 6 கோடியே 50 லட்சம் தியேட்டரிகள் ரைட்ஸ், 9 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஷேர் வந்து 148% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. அப்புறம் நிவின் பாலி அவர்களோட சர்வம் மாயா இந்த படம் வந்து நேற்று 13வது நாள் கேரளால 1 கோடியே 85 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 33 லட்சம், ஓவர்சீஸ்ல 85 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 3 லட்சம். டோட்டலா கேரளால 54 கோடியே 64 லட்சம், உலகம் முழுக்க 114 கோடியே 34 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி, தியேட்டரிகள் ரைட்ஸ் 17 கோடிக்கு போயிருக்கு. ஆல்ரெடி 60 கோடிக்கு மேல ஷேர் வந்து பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்குங்க. 355% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணி பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ரெட்டத்தலை நேற்று 13வது நாள் வெறும் 3 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 3 கோடியே 39 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 77 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி, 4 கோடி தான் தியேட்டரிகள் ரைட்ஸ் போயிருந்தது. ஆனா இது வரையும்
இந்த படம் 2 கோடி கூட ஷேர் ஆயிடுக்கல. ஒரு தோல்வி படமா அமையுது ரெட்டத்தல. சிறை நேத்து 13வது நாள் எவ்வளவு கலெக்ஷன், இதுவரை எவ்வளவு ஷேர் வந்திருக்குங்கிறத பார்ப்போம். 13வது நாள் தமிழ்நாட்டுல 75 லட்சம், உலகம் முழுக்க 84 லட்சம். 21 கோடியே 11 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 24 கோடியே 11 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 5 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 4 கோடி, 11 கோடிக்கு மேல ஆல்ரெடி ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 295% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்குங்க. அதாவது இந்த படத்தை வாங்கினவங்களுக்கு, வித்தவங்களுக்கு, இந்த படத்தை தயாரிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய லாபத்தை கொடுத்திருக்கு சிறை. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்கள் வசூல் ரீதியா பெரிய வெற்றி படமா அமையும் போது தான் தேட்டருக்கு பெரிய லெவல்ல ஷேர் போகும். அப்பதான் தேட்டர் வந்து இந்த மாதிரி சின்ன படங்களை அடுத்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சின்ன படங்கள் எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ரொம்ப பெரிய லெவல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த சின்ன படங்கள் வெற்றி அடையிறதுல. அப்புறம் ராஜா சாப் அட்வான்ஸ் புக்கிங்ல, அதாவது 9ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது, தமிழ்ல மட்டும் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ராஜா சாப் யூகே அயர்லாந்துல 356K பவுண்ட்ஸ், 4 கோடியே 25 லட்சம். யூஎஸ்ஏல 700K US டாலர்ஸ், 6 கோடியே 27 லட்சம். கனடால 100K US டாலர்ஸ், 90 லட்சம். ஆஸ்திரேலியால 141K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், இது வந்து 85 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல இது இல்லாம இன்னும் சில நாடுகள்ல 75K US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 67 லட்சம். டோட்டலா 1.44 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 12 கோடியே 94 லட்சம். பார்ப்போம் நாலு கழிச்சு இந்த படம் ரிலீஸ், ஓப்பனிங் ஓவர்சீஸ்ல எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு. அப்புறம் பராசக்தி அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா தமிழ்நாட்டிலேயே ஓப்பன் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 47 லட்சம், அதை நான் இன்க்ளூட் பண்ணல, அதை மட்டும் தனியா சொல்லிக்கிறேன். ஒரு 47 லட்சம் அதை தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஓவர்சீஸ்ல யூகே அயர்லாந்துல 75K பவுண்ட்ஸ், 90 லட்சம். யூஎஸ்ஏல 45K US டாலர்ஸ், 40 லட்சம். ஆஸ்திரேலியால 30K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், 18 லட்சம். யூரோப் கண்ட்ரீஸ்ல 28K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 30 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 35K US டாலர்ஸ், 31 லட்சம். டோட்டலா ஓவர்சீஸ்ல இந்த படம் டே 1 பிரீமியர் சேர்த்து 233K US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 2 கோடியே 9 லட்சம். ஆஃப்டர் அமரனுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய புக்கிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓப்பனிங் ஒரு நல்ல கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஜனநாயகன் இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆனே தெரியல. இந்த படத்துக்கு இதுவரையுமே நான் இந்த வீடியோவை ஷூட் பண்ற வரையுமே இந்த சென்சார் சர்டிபிகேட்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ ஏதோ பெரிய பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் கிளியரா தெரியுது. விஜய் அவர்களோட படத்துக்கு இதுக்கு முன்னாடி எல்லா படத்துக்குமே பெரிய அளவுல பிரச்சனை வந்திருக்கு. இப்ப டைரக்டா அரசியல்ல வேற இறங்கிய வர படம், அதுவும் இல்லாம கடைசி படம், நிறைய அரசியல் வசனம் இருக்கக்கூடிய படம், இப்ப இருக்கக்கூடிய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய அரசியல் விமர்சனம் பண்ற மாதிரி படம் இருக்கும்போது அதுக்கு எதிர்ப்பு வரதானே செய்யும். ஸோ அப்படி வரும்போது அதுக்கு எக்கச்சக்கமான எதிர்ப்பு. அதுல முக்கியமா சென்சார், இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது தேட்டர் கொடுக்கல அப்படின்னா பரவாயில்ல, இருக்கிற தேட்டர்ல ரிலீஸ் பண்ணிக்கலாம். சென்சாரே கொடுக்கல அப்படிங்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி இவங்க உடைச்சு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க, அது 9ஆம் தேதி ரிலீஸா இல்ல 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதாங்கிறது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. இருந்தாலும் 9ஆம் தேதிக்கு ஒரு பெரிய அளவுல புக்கிங் ஓபன் பண்ணியிருக்கு, பெரிய கோடிகளை சம்பாரிச்சிருக்கு. ஸோ எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். ஜனநாயகன் யூகே அயர்லாந்துல ஓவர்சீஸ் கலெக்ஷன், ஜனநாயகன் யூகே அயர்லாந்துல 562K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 6 கோடியே 72 லட்சம். யூஎஸ்ஏல 785K US டாலர்ஸ், 7 கோடியே 3 லட்சம். கனடால 280K US டாலர்ஸ், 2 கோடியே 51 லட்சம். மலேசியால பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்குங்க, 3.25 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ், இது வந்து 7 கோடியே 16 லட்சம். இது இல்லாம ஆஸ்திரேலியால 447K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், 2 கோடியே 69 லட்சம். யூரோப் கண்ட்ரீஸ்லயுமே பெரிய கலெக்ஷன் 675K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 7 கோடியே 3 லட்சம். இது இல்லாம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இதுவரையும் புக் ஆனது 475K US டாலர்ஸ், 4 கோடியே 25 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 275K US டாலர்ஸ், 2 கோடியே 37 லட்சம். டோட்டலா ஓவர்சீஸ்ல மட்டுமே இந்த படம் 4.4 மில்லியன் US டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 40 கோடி கிட்ட ஓவர்சீஸ்ல மட்டுமே டே 1 பிரீமியருக்கு சேர்த்து கலெக்ட் பண்ணிருக்கு, 39 கோடியே 76 லட்சம். ஸோ இங்க எந்த அளவுக்கு புக்கிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எல்லாம் பெருசா ஓப்பன் ஆகலைங்க. நீங்க நிறைய தேட்டர்ல போனீங்கன்னா 10ஆம் தேதி புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு. அது என்னன்னே தெரியல. 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸா இல்லையானே கடைசி வரையும் தெரியல. ஆனாலுமே சில தேட்டர்ல ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 200 ஷோ 220 ஷோ கிட்ட ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. அதுல இந்த படம் 3 கோடியே 94 லட்சம் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. கேரளால 2 கோடியே 47 லட்சம், கர்நாடகால 6 கோடியே 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 31 லட்சம், ஓவர்சீஸ்ல 39 கோடியே 76 லட்சம்.
டோட்டலா 48 கோடியே 31 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே டே 1 பிரீமியருக்காக கல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. ஸோ தடைகள்லாம் தாண்டி இந்த படம் மட்டும் 9ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் எடுக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்த படம் புக்கிங்ல ஓவர்சீஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து இந்த படம் 9ஆம் தேதி வருதான்னு நீங்க எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.